வணக்கம். இன்னைக்கான காணொளியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 முக்கியமான டீலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் 2 பாகிஸ்தானோடது, 1 பங்களாதேஷோடது. இந்த 3 முக்கியமான டீல் அப்படின்றது எந்த அளவுக்கு இந்தியாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது அண்ட் இந்த டீலுக்கு பின்னாடி இருக்கிற ஜியோ பாலிட்டிக்ஸும் தான். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி சீனா கிட்ட இருந்து பாகிஸ்தான் ஒரு நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசைல் சம்மரின், அதாவது SSBN அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்படின்றது தெரியும். அண்ட் அந்த தொழில்நுட்பத்தை பாகிஸ்தானுக்கு கொடுக்கலாமா வேணாமா அப்படின்ற முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ சீனா இருந்தாலும் ஆரம்பத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஒரு SSBN மாதிரியான ஒரு தொழில்நுட்பத்தை ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு கொடுக்குது அப்படின்னா அந்த தொழில்நுட்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் அந்த நாடு இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போது ஃப்ரான்ஸ் கிட்ட SSBN இருக்குது. இந்த SSBN ஃப்ரான்ஸ் இந்தியா கிட்ட கொடுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃப்ரான்ஸே நினச்சாலும் அதை கொடுக்க முடியாது. ஏன்னா ஃப்ரான்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு மேலே நிறைய நாடுகள் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சீனா இப்போ பாகிஸ்தான் கிட்ட SSBN கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா அது முழுக்க அவங்களோட டெசிஷன் தான். வேறு எந்த ஒரு நாடும் உலகத்தில் சீனாவுக்கு ப்ரெஷர் பண்ண முடியாது. சஜஷன் வேணால் கொடுக்க முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க இருந்தும் பாகிஸ்தானுக்கு இப்போ ஆரம்பத்தில் மறுத்திருக்காங்க அப்படின்றது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது. அண்ட் எப்படி SSBN மாதிரியான ஒரு தொழில்நுட்பத்தை சீனா கிட்டேருந்து இவங்களால் கேட்க முடியுது? இப்போ ஒரு ஃபைட்டர் ஜெட்டோ இல்லை ஏவுகணையோ பார்த்தீங்க அப்படின்னா அது அஃபென்சிவ் கேப்பபிலிட்டிக்கு என்ன தான் பயன்படுத்தப்பட்டாலும் அது ஒன்றும் மிகப்பெரிய உலகத்தையே அழிக்கக்கூடிய ஆயுதம்லாம் கிடையாது. ஒரு கண்ட்ரி அழிக்கக்கூடிய ஆயுதம் கூட கிடையாது. ஒரு கப்பல் ஆஃப் ஃபைட்டர் ஜெட்ஸை வச்சுட்டு ஒரு டாக்டிக்கல் அட்வான்டேஜை தான் கெயின் பண்ண முடியுமே தவிர அதை மட்டுமே வச்சுட்டு ஒரு கண்ட்ரிக்கு எதிராக ஒரு பெரிய போரை நடத்தி ஒட்டுமொத்தமாக அந்த கண்ட்ரியை சரண்டர் பண்ணலாம் வைக்க முடியாது. பட் இந்த SSBNனால் அதை பண்ண முடியும். இன்ஃபேக்ட் ஒரு போரை வர விடாமல் தடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த SSBN தொழில்நுட்பங்களுக்கு வலிமை இருக்குது. அப்படிப்பட்ட வலிமையான ஒரு ஆயுதத்தை பாகிஸ்தான் முதல்ல எப்படி கேட்குறாங்க அப்படின்ற கேள்விக்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா குவாதர் துறைமுகம். இந்த காதர் துறைமுகம் அப்படின்றது 2 பேருக்கும் நடுவில் டீல் போடப்பட்டு இந்தியாவுக்கு செக் வைக்கிறதுக்காண்டி உருவாக்குனாங்க. ஆனால் ஒரு ஸ்டேபிளான கண்ட்ரிக்கிட்ட இதை அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நமக்கு உண்மையிலே செக் வச்சுருக்கலாம். பட் பாகிஸ்தான் மாதிரி ஒரு அன்ஸ்டேபிளான கண்ட்ரிக்கிட்ட போய் இந்த டீலை வச்சுருக்காங்கன்றது அவங்களுக்கு இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த குவாதர் துறைமுகத்தை ஒரு லீவரேஜாக பயன்படுத்தி தான் இந்த SSBN டீலோட ஸ்பீச் அப்படின்றது நடந்திருக்கு. இப்போ குவாதர் துறைமுகம் இல்லை அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு டீலை அவங்களால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இன்ஃபேக்ட் இந்தியா சோவியத் யூனியன் ரிலேஷன்ஷிப்பில் கூட நம்ம இப்படிப்பட்ட ஒரு டீலை சோவியத் யூனியன் கிட்ட பேசி அந்த டீல் மூலமாக நம்மளால் SSBNஸை வாங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் தான் இது. நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்றது வேறு, SSBNன்றது வேறு, ரெண்டுத்தையும் நம்ம குழப்பிக்க வேணாம். ஸோ இப்போதைக்கு அவங்களோட பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ அப்படின்றது. இப்போ இந்த நோ அவங்க சொன்னதுக்கான காரணம் அப்படின்றது நான் வீடியோவோட ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன். ஒரு ஃபைட்டர் ஜெட் போர் விமானம் அப்படின்றது டாக்டிக்கலாக ஒரு அட்வான்டேஜை கொடுக்கும். எதிரி விமானப்படைக்கும் நம்ம விமானப்படைக்கும் ஒரு டாக்டிக்கல் அட்வான்டேஜை கொடுக்கும். அந்த டாக்டிக்கல் அட்வான்டேஜ் அப்படின்றது அவங்களுக்கு எதிராக திரும்பாது. ஏன்னா அவங்க தான் அதை உற்பத்தி பண்ணுறது. அட்வான்ஸ்டான அதை எப்படி கவுண்டர் பண்ணுறதுன்ற டெக்னிக்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க பாகிஸ்தானுக்கு விமானங்களை விற்றதுனால எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் SSBN கொடுத்தாங்க அப்படின்னா பாகிஸ்தான் ஒரு நியூக்ளியர் ஆர்ம்டு கண்ட்ரி. அவங்களோட அணு ஆயுதங்களை அந்த SSBNல பொருத்தியோ இல்லை இவங்க SSBN கண்ட்ரோல் பண்ண மாதிரி ஏதாவது ஒரு தொழில்நுட்பத்தை வச்சுட்டு அவங்க கொடுத்தாலும் அந்த தொழில்நுட்பத்தை டேப் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்ம் அப்படின்றது அவங்களுக்கு எதிரான ஒரு டெட்லியான டூலாக மாறும். ஸோ இதை யாருமே பண்ண மாட்டாங்க இல்லையா? அதனால தான் இப்போதைக்கு அவங்க மறுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் பாகிஸ்தானுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ஸ்மூத்தாக கிடையாது. வெளியே என்ன தான் அவங்க பெட்டராக காமிச்சிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளே தீவிரவாத தாக்குதல் அப்படின்றது அவங்களோட என்ஜினியர்ஸுக்கு எதிராக நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் PLA மிலிட்டரியில் இருந்த ஆன்டி டெரரிசம் ஆப்ரேஷனுக்கு பாகிஸ்தானுக்கு அவங்க சோல்ஜர்ஸ் அனுப்புகிற அளவுக்கு சிச்சுவேஷன் கையை மீறி சில இடங்களில் போயிருக்கு. இப்படி இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி பார்க்குறீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இம்ரான்கான் அவர்கள் நேரடியாகவே சீன போர் விமானங்களை வாங்கி அண்ட் சீன போர் விமானங்களை வாங்கினது மட்டும் இல்லாமல் சீன ஆயுதங்களை தான் நம்ம வாங்கணும், சீனா நம்மளோட பிரதர் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இம்ரான்கானை அவங்க நாட்டிலேயே எப்படி இம்பீச் பண்ணாங்க, மிலிட்டரி எப்படி டேக் ஓவர் பண்ணி மறுபடியும் மிலிட்டரியில் இருக்கக்கூடிய டாப் அஃபீஷியல்ஸ் எல்லோரும் அமெரிக்கா போனாங்க அப்படின்றதையும் அவங்க பார்த்துருக்காங்க இல்லையா? ஸோ ஒரு பக்கம் சீனா எங்களோட அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் சீனாவோட எதிரியான அமெரிக்கா கிட்டே போய் இவங்க மிலிட்டரியோட டாப் பிராஸ் எல்லாருமே கை கட்டி நிற்கிறப்ப சீனா இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிற நாடை நம்பி யூரோப்பிய பிளாட்ஃபார்மெல்லாம் கொடுக்கும் அப்படின்றது யாருமே நம்ப முடியாத ஒரு விஷயந்தான். அதுதான் இங்கே நடந்திருக்கு.
இப்போ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கிறப்ப இன்னொரு பக்கம் பங்களாதேஷ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்கா கிட்டேருந்து F-16 போர் விமானங்களை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. இது முதல் தடவை கிடையாது, இது 2வது அட்டம்ப்ட்டு. மொதல் அட்டம்ப்ட்டில் அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, F-16 அப்படின்றது ஒரு ஏர் சுப்பீரியாரிட்டி விமானம். அதாவது வானத்தில் ஒரு போர் விமானம் பறந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த போர் விமானம் ஒட்டுமொத்த ஏரியாவையும் கண்ட்ரோல் பண்ணும். எதிரிகளோட எந்த போர் விமானமும் அந்த வான் பரப்பில் பறக்க முடியாத மாதிரி செய்யும். இதுதான் ஏர் சுப்பீரியாரிட்டி. இந்த ஏர் சுப்பீரியாரிட்டிக்கு பயன்படுத்தக்கூடிய போர் விமானத்தை பங்களாதேஷ்க்கு கொடுத்தா அதனால் பங்களாதேஷுக்கு என்ன பயன் அப்படின்னு அவங்க யோசித்தாங்க. ஏன்னா பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் 3 பக்கமும் இந்தியா பார்டரை ஷேர் பண்ணுது, கூடுதலாக மியான்மர் பார்டரை ஷேர் பண்ணுது. இப்போ இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் நட்பு ரீதியாக தான் போய்கிட்டு இருக்கு. என்றைக்குமே இந்தியா பங்களாதேஷை இன்வைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சதே கிடையாது. இன்வைட் பண்ணியிருக்கோம், வெறும் ஒரு சில நாட்கள்லேயே அந்த மொத்த கண்ட்ரியை இன்வைட் பண்ணியிருக்கோம். ஆனால் அது ஈஸ்ட் பாகிஸ்தானாக இருந்தப்போ தான். பங்களாதேஷ் ஆனதுக்கப்புறமா எந்த ஒரு பெரிய த்ரெட்டும் அவங்களுக்கு கிடையாது இந்தியா கிட்டேருந்து. அண்ட் மியான்மர் கிட்டேருந்தும் பெரிய த்ரெட்டு எதுவும் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப F-16 மாதிரியான ஒரு ஏர் சுப்பீரியாரிட்டி அப்படின்ற ஒரு போர் விமானம் அவங்களுக்கு நீடே இல்லாமல் F-16 போர் விமானத்தை பங்களாதேஷுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அது ஃப்யூச்சரில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பாதிக்கும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். இப்போது ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு F-16 போர் விமானத்தை கொடுத்துட்டு இப்போது நம்மக்கிட்ட ஒரு ஃபைட்டர் ஜெட்டை கூட விற்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்காங்க. ஆர் நம்ம முழுசாக நம்பி அமெரிக்காவை இறங்காமல் இருக்கோம். மேலும் பங்களாதேஷுக்கும் ஆயுதத்தை கொடுத்து அது நமக்கு பெரிய சர்ச்சையாயிரும் அப்படின்னு சொல்லி சில வருடங்களுக்கு முன்னாடியே F-16 கொடுக்க முடியாதுன்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. அவங்களோட ரிப்போர்ட்ஸில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைட்டர் ஜெட்டுக்கான நீடு உங்களுக்கு கிடையாதுன்ற மாதிரி ரிப்போர்ட்ஸ் இருக்கும். இப்போது அதை தொடர்ந்து மறுபடியும் பங்களாதேஷி அஃபீஷியல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு F-16 போர் விமானங்கள் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு அமெரிக்கா கிட்டே ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த டைமில் அவங்களோட ரெக்வஸ்ட்டை நிராகரித்ததுக்கப்புறமா MiG-29 போர் விமானங்கள்லாம் அவங்க வாங்குகிறாங்க. MiG-29 போர் விமானங்கள் இண்டிவிஜுவலாக பர்ஃபார்மன்ஸ் பெருசாக பண்ணாது, அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. இப்போ MiG-29 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர்லேருந்து அது பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். அப்புறம் ஹை ஆல்டிடியூட் ஏரியாவில் காற்றோட அடர்த்தி கம்மியாக இருக்கக்கூடிய ஏரியாஸில் ஹை த்ரஸ்ட் வெயிட் ரேஷியோ இருக்கிறதுனால அந்த மாதிரி இடங்களில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். பட் அதை எல்லா இடத்துலையும் கொண்டு வந்து அதை ஒரு ஏர் சுப்பீரியாரிட்டி போர் விமானமாக மாற்றணும் அப்படின்னு நினச்சோம்னா அதில் அதுக்கேற்ற எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது. ஸோ சோவியத் யூனியன் கிட்டேருந்து சுலபமாகவே அவங்க இந்தந்த காரணங்களுக்காண்டி நாங்கள் MiG-29 வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி ஈஸியாக வாங்க முடிஞ்சிச்சு. ஒரு சோவியத் யூனியன் தப்பாக சொல்லிட்டேன், ரஷ்யா கிட்டேருந்து அவங்களால வாங்க முடிஞ்சிச்சு. இப்போ மறுபடியும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த டைமில் எங்களுக்கு ஏர் சுப்பீரியாரிட்டி தான் வேணும், F-16 போர் விமானம் தான் வேணும் அப்படின்னு நிற்கிறாங்க. அண்ட் இந்த F-16 போர் விமானம் எப்போ வேணும்னு கேட்குறாங்க, இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் பிரச்சனை பெருசாக போய்கிட்டு இருக்கிறப்ப கேட்குறாங்க. இது இப்போ இந்த டைமில் அமெரிக்கா F-16 கொடுத்தாங்க அப்படின்னா இதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடி அவங்க கொடுத்துருந்தா கூட பெரிய பிரச்சனை ஆகிருக்குமா இல்லையான்றது தெரியல நமக்கு. பட் இப்போது கண்டிப்பாக ஆகுன்றது எல்லாரோட கருத்து. அண்ட் இதுக்கு அமெரிக்கன்ஸ் என்ன ரியாக்ஷனை கொடுக்க போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்குறோம். ஆப்வியஸாக பழைய மாதிரி இப்போது F-16 அவங்களுக்கு கிடைக்கலன்னா ஈஸியாக அவங்க JF-17க்கோ இல்லை அப்படின்னா சீனா கிட்டேருந்து அவங்களோட சிங்கிள் என்ஜின் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்டையோ வாங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஆப்ஷன் இல்லைன்னெலாம் கிடையாது. பட் கம்பேரிட்டிவ்லி உலகத்திலே பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அமெரிக்கன்ஸ் கிட்ட தான் இருக்குது ஏவியேஷனை பொறுத்த வரைக்கும். அதனால் அவங்க கிட்டேருந்து வாங்குறத அவங்க ட்ரை பண்ணுவாங்க முடிஞ்ச அளவுக்கு. அண்ட் இப்போ அடுத்து மறுபடியும் நம்ம பாகிஸ்தான் கிட்டேயே போகிறோம். அவங்கக்கிட்ட F-16 போர் விமானங்கள் இருக்குது அப்படின்னு தெரியும். அதில் அமெரிக்காவோட ஏர் டு ஏர் மிசைல்ஸ் இருக்குன்றதும் தெரியும். இந்த ஏர் டு ஏர் மிசைல்ஸ் அப்படின்றது கேம் சேஞ்சர். ஏன் அப்படின்னா நம்பர்ஸ் என்ன தான் கம்மியாக இருந்தாலும் அவங்க டாக்டிக்கலாக நம்மளோட ஏர்விங் எல்லாத்தையுமே சுலபமாக தாக்க முடியும். நம்மளோட சுக்காய்ஸை ஈஸியாக F-16 போர் விமானத்தால் ஹண்ட் பண்ண முடியும். நம்மக்கிட்ட ஒரு ப்ராப்பரான டாக்டிக்ஸும் ட்ரெயின்டான பைலட்ஸும் இல்லை அப்படின்னா அவங்க வார்த்தை சுடுற மாதிரி நம்மளோட போர் விமானங்களை சுடுவாங்க. அந்த அளவுக்கு டெக்னாலஜிக்கலி சுப்பீரியரான ஒரு வெப்பன்ஸ் பேக்கேஜை தான் அவங்க அமெரிக்கா கிட்டேருந்து வாங்கி வச்சுருந்தாங்க இப்போ வரைக்கும். இப்போ அந்த சூழ்நிலை அப்படின்றது மாறிக்கிட்டு இருக்குது. ஏன்னா ரஃபேல் விமானங்களை இண்டெக்ட் பண்ணதுக்கப்புறமாவும் நம்மளோட தேஜஸ் போர் விமானங்களும் F-16 மேட்ச் பண்ணுறதோ இல்லை F-16 சுலபமாக டிஃபீட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டிஸையோ கொண்டு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் AMCயோட இன்டெகிரேஷன் ஒரு அடுத்து நம்ம Su-57 இல்லை MRF-10 போயிட்டோம் அப்படின்னா பாகிஸ்தான் கிட்டே இருக்கக்கூடிய F-16 அப்படின்றது அப்சல்யூட் ஆயிரும். அந்த போர் விமானங்கள் ஏர் சுப்பீரியாரிட்டிக்கு அவங்களால பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும். அவர் அவங்களோட பிரம்மாஸ்திரம் போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த சமயத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
இந்த F-16 அப்கிரேட் பண்ணி எப்படியாவது லேட்டஸ்ட் வேரியண்ட் ஆஃப் ஏர் டு ஏர் லாங் ரேஞ்ச் ஏவுகணைகளை இண்டெக்ட் பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. அப்படி முயற்சி பண்ணுறப்ப ஆப்வியஸாக அமெரிக்கன்ஸ் அவங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா அமெரிக்கன்ஸ் F-16 கொடுத்தப்ப ஒரு கண்டிஷனோட தான் கொடுத்தாங்க. ஆன்டி டெரரிசம் ஆப்ரேஷனுக்கு தான் பயன்படுத்தணும். ஆப்கானிஸ்தான் பக்கத்தில் இருக்குது. நாளைக்கு அதனால் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்களுக்கு எதிராக தான் நீங்கள் பயன்படுத்தணும்னு சொன்னாங்க. பட் இந்தியாவுக்கு எதிராக F-16 அவங்க பயன்படுத்துகிற காரணத்தினால அவங்களோட F-16 போர் விமானங்கள் எல்லாத்தையுமே போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு வார்னிங் ஒன்று அமெரிக்கா கொடுத்துருந்தாங்க. அண்ட் அந்த வார்னிங்கை தொடர்ந்து இதுக்கடுத்து எந்த ஒரு பெரிய வெப்பன்ஸ் டீலும் அப்கிரேட் பேக்கேஜ் அப்படின்றது ஆப்வியஸாக போகும். பட் ஏவியானிக்கல் எக்யூப்மெண்ட்டை தாண்டி ஏர் டு ஏர் ஏவுகணைகள் கேட்டகரிக்கெலாம் எந்த ஒரு டீலும் இதுக்கடுத்து உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த தருணத்தில் F-16ஓட லாங் ரேஞ்ச் கேப்பபிலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு துருக்கி கிட்ட பாகிஸ்தான் உதவியாக கேட்டிருக்காங்க. ஆப்வியஸாக துருக்கியும் F-16 போர் விமானங்கள் ஆப்ரேட் பண்ணுறாங்க. துருக்கியில் அவங்க உள்நாட்டில் உருவாக்கின ஒரு லாங் ரேஞ்ச் ஏர் டு ஏர் ஏவுகணையை அவங்களோட போர் விமானங்களில் இன்டெக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட போர் விமானம் இந்த சென்ஸ் துருக்கியோட F-16 போர் விமானத்தில். ஸோ இப்போ அந்த விமானத்தில் இன்டெக்ட் ஆகிருக்கிற ஏவுகணைகளை பாகிஸ்தான் வாங்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. இப்போது இந்த 3 சினாரியோலையும் நீங்கள் ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணிங்கன்னா நல்லா புரியும். எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாட்டை தற்காத்து கொள்றதுக்கு ஹைடெக் மிலிட்டரி எக்யூப்மெண்ட்டை எப்படி ப்ரொக்யூர் பண்ணுறது அப்படின்றத பார்க்குறாங்க. அதில் பல தடவை அவங்க வெற்றி காணியிருக்காங்க. ஆனால் என்ன தான் அவங்க வெற்றி பெற்றாலும் அவங்க எல்லாருமே தோற்றுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிலையபிளான பார்ட்னர் அப்படின்னு உங்களுக்கு உலகத்தில் வெப்பன்ஸை கொடுக்கறதுக்கு ஆளே கிடையாது. நம்ம என்ன தான் ரஷ்யன்ஸை ரிலையபிளான பார்ட்னர்னு சொன்னாலும் பல தடவை ரஷ்யன்ஸாலையும் நமக்கு டெலிவர் பண்ண முடியாமல் போயிருக்கு. அது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். உக்ரைன் வார்னால் எப்படி அவங்களால நமக்கு ஆயுதங்களை கொடுக்க முடியாத சூழ்நிலை போயிட்டுருக்கு. இன்ஃபேக்ட் நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ரஷ்யாவுக்கே டைரெக்டாக போய் புட்டின்கிட்டே நேரடியாக பேசி எந்தெந்த பேக்கேஜெல்லாம் டிலே ஆகிருக்குன்றதை பார்த்து அதில் எதெல்லாம் நமக்கு சீக்கிரம் வேணும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போது இப்படிப்பட்ட ஒரு ரிலையபிள் பார்ட்னரே நமக்கு சரியான நேரத்தில் கொடுக்க முடியலன்றப்ப அமெரிக்கா மாதிரியான ஒரு பார்ட்னரையோ இல்லை சீனா மாதிரியான ஒரு பார்ட்னரையோ நம்பி பங்களாதேஷும் பாகிஸ்தானும் என்ன தான் ஹையண்ட் மிலிட்டரி டெக்கை வாங்கினாலும் தே ஆர் குக்டு. அதுதான் உண்மை. அவங்களால நம்ம கூட போட்டி போட முடியாது. இஃப் அட் ஆல் ஆத்ம நிர்பர் பாரத் ஃபெயில் ஆச்சுன்னா, ஆத்ம நிர்பர் பாரத் இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய சினாரியோவில் நல்லா போய்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அக்ராஸ் ஆல் டொமைன். நம்ம ஏர்ஃபோர்ஸ் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பட் கடற்படையை ஒப்பிட்டு பார்த்தோம், அப்புறம் தரைப்படையை ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா அதில் இன்வால்வ் ஆகிருக்கிற தொழில்நுட்பங்கள் மிக சீக்கிரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நடந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணை சோதனையை கூட நம்ம சொல்லலாம். அப்போது இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்குறப்ப நம்ம இண்டிஜினஸாக ஒரு ஆயுதத்தை உருவாக்கணும் அப்படின்னா அந்த ஆயுதத்துக்காண்டி நம்ம எந்த நாடுகிட்டையும் போய் நிற்கின்ற அவசியம் இல்லை. அண்ட் அந்த நாடு தனிப்பட்ட முறையில் நமக்கு இந்த ஆயுதத்தை கொடுக்கணுமா வேணாமா அப்படின்றத யோசிக்கிறத தாண்டி மித்த நாடுகளோட ஒப்பீனியனெல்லாம் கேட்டு பண்ணணுன்ற அவசியமும் உங்களுக்கு வராது. ஸோ ஒரு கண்ட்ரிக்கிட்டேருந்து ஆயுதம் வாங்குகிறோம் அப்படின்னாலே வி ஆர் டூம்டு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அண்ட் அந்த பாதையை நோக்கி நம்ம போகாத வரைக்கும் நமக்கு ஒரு லைட்டு தெரியுது. அதாவது வாழ்க்கையில் ஒரு ஒளிவட்டம் தெரியுதுடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு ஒரு லைட்டு தெரியுது. என்ன தான் நம்மளோட சுற்றி இருக்கக்கூடியவங்க அவங்களோட எக்யூப்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணாலும். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறையவே தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிவி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை இருக்கும். நன்றி, வணக்கம்.